எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில். இந்த பதிவு எதுக்குன்னா, ஒருத்தவங்க காயப்படுத்துறதுக்காகவோ இல்லை அரசியல் ஆதாயம் தருறதுக்காகவோ விளம்பரத்துக்காகவோ கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வந்து என்னோடய மன வலி, எனக்குள்ள ஆதம், அவ்வளோதான். இந்த பதிவு போடலாமா வேணாமான்னு நான் ஒரு 4 நாளாக யோசிச்சுட்டேன். ஆனால் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்ன்றது என் மனசு சொல்லுது. அதனால தான் நான் போடுறேன். இந்த விஷயத்தில் யாராவது நான் தப்பாக பேசுனதுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஆனால் நான் பேசுனதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்போது இந்த கரூர் நடந்த சம்பவத்தில் ஒருத்தவங்க அவங்கள சொல்கிறாங்க, ஒருத்தவங்க அவங்கள சொல்கிறாங்க, இவர் மேலே தான் தப்பு, அவர் மேலே தான் தப்பு அப்படின்னு பல பேர் அரசியல் ஆதாயத்துக்காக என்னென்னமோ சொல்லி யாரை தப்பிக்க வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க, போனது உயிர். இது யாருக்காக போச்சோ, எதனால் போச்சோன்றதை தயவுசெய்து மக்களாக நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். அரசாங்கம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு நடிகர், அது அரசியலில் வர்றவர், அவரை பார்க்க எத்தனை பேர் வருவாங்கன்றது கண்டிப்பாக ஒரு குழு நீங்கள் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டத்துக்கு இந்த இடம் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து நீங்கள் இது கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது நிச்சயமாக அது தவறான விஷயங்க. நீங்கள் இது வேணுமே கொடுத்த மாதிரி தாங்க ஆகும். நான் சொல்லனாலும் யார் வேணாலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நடிகர் வந்து கூட்டம் கூடுறாருன்னும் போது மக்களாகிய நிறைய பேர் வந்து பார்க்க தான் செய்வாங்க. அதுவும் அரசியல் நினைக்கிற ஒரு கட்சிக்காரங்க வருவாங்க, அவருக்கு ரசிகர்கள் வருவாங்க. குழந்தைங்கள்லாம் விஜய்னா அவ்வளோ ஆசை, அவங்களும் கண்டிப்பாக வர சொல்லுவாங்க. வரவங்களை நீங்கள் தடுக்க முடியாது. இப்போ அதுக்கான இடத்த கொடுத்துருக்கணும். இதே டிஎம்கே ஒரு மாநாடு போட்டாங்க ஒரு கரூரில். நான் அதுக்கு மாநாடு நடந்த மறுநாள் அந்த பக்கமாக போகிறேன். அவ்வளோ பெரிய இடம், கிரவுண்டு. அந்த இடத்த கொடுத்துருக்கலாம். இது என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன், உங்களை நான் தவறாகவே சொல்லலை. நடந்த விஷயத்த நீங்கள் ஆலோசிக்காமல் செஞ்சிட்டீங்கன்றது ஒரு தான் எனக்கு தோணுது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது, விஜய் சார்ந்தவங்க நிறைய பேர் நான் இந்த விஷயத்த நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுகிறீங்க. இந்த இடம் கொடுத்தாரு தெரியல, விஜய்க்குன்னு ஒரு டீம் இருக்கும்ல, அவங்க ஆலோசிப்பாங்கள்ல, இந்த இடம் நமக்கு சரி வரும் வராதுன்றது கண்டிப்பாக தெரியும் இல்லையா? அதை நீங்கள் எப்படி யோசிக்காமல் நீங்கள் அந்த இடத்த நீங்கள் சரி நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடத்துனீங்க. இதனால் யாருக்கு நஷ்டம்? உங்களை நம்பி வந்த மக்களுக்கு தாங்க நஷ்டம். இது கண்டிப்பாக இந்த தவறு நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும். நீங்கள் மறுக்கவே முடியாது. இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கக்கூடாது. இல்லைங்க இந்த இடம் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடத்திருக்கக்கூடாது. அப்படி நடத்துனீங்க தான் நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்து கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும். நீங்கள் தாமதப்படுத்துறதுனால இன்றைக்கி இவ்வளோ உயிர் சேதம். மூணாவது, பப்ளிக், பொதுமக்கள் கொஞ்சமாவது யோசிங்க. அவேர்னஸ் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மத்திலும் நல்ல தலைவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நாம் தேர்ந்தெடுக்கிற தலைவர் வந்து நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கணும், நம்மளுக்கு நல்லது சொல்லணும், நல்லது பண்ணணும் அப்படின்றத நம்ம போகிறோம். ஒருத்தர் புதுசாக வந்தால் நல்லதுன்னு நினச்சிட்டு நம்ம எல்லாமே செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? எதுக்கத்தாலும் ஓடுறோம், எதுக்கத்தாலும் கை தட்டுறோம், எதுக்கத்தாலும் விசில் அடிக்கிறோம், யார் வந்தால் நல்லவங்கன்னு சொல்லிடுறோம். நம்ம மண்ணை காக்கிறவன் ஏவன், நம்ம மனிதனை காக்கிறவன் ஏவன், இப்படி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. இன்றைக்கி இயற்கை செத்துட்ருக்கு, கூட நாமளும் செத்துட்ருக்கோம். தயவு செஞ்சு யோசிங்க. இன்றைக்கி போனது வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்க மாதிரி நினைங்க. இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு ஒரு கூட்டம் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? போங்க, தவறியால் அது உங்களோட உங்களோட உரிமை, உங்களோட விருப்பம், அதெல்லாம் நாங்கள் மறுப்பே சொல்லலை. ஆனால் தயவு செஞ்சு உயிர் சேதம் வராத அளவுக்கு நீங்களாக பார்த்து நடக்கும். அதுதான் என்னோடய வேண்டுகோள். இது நான் ரொம்ப தாழ்மை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. ஒரு குழந்தைக்காக நான் எவ்வளோ மனவேதனை, என் மனைவி நானும் எவ்வளோ மனவேதனை போடுறோம் இந்த ஒரு குழந்தை கிடைக்காதான்னு. ஆனால் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் அதை அவ்வளோ அசாதாரணமாக விட்டுருங்க பார்த்தீங்களா? என்னங்க சொல்கிறது? ஒரு நடிகருக்காக, ஒரு அரசியல் தலைவருக்காக இன்றைக்கி இவ்வளோ ஒரு உயிர் சேதம் இருக்குங்க. கொஞ்சமாக தயவு செஞ்சு யோசிங்க. இதை நான் உங்களுக்கு காயப்படுத்துறதுக்காக, இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு காயப்படுத்துறதுக்காகவும் நான் சத்தியமாக சொல்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா நாம் கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும்.
எந்த கூட்டத்துக்கு போகணும், எதுக்கு போகணும், நம்ம குழந்தைங்கள எப்படி பாதுகாக்கணும், தேவையில்லாத கூட்டம் போகக்கூடாது. இப்படிலாம் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் யோசித்தா மட்டும்தான் இதெல்லாம் மாறும். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கவன் தான். நான் சத்தியமாக இந்த கட்சிக்காகவோ இதுக்காகவோ நான் இந்த வீடியோ பதிவு போடவே இல்லை. நான் போயிருக்கேன். நாம் தமிழர் கூட்டத்தில் நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. நான் இந்த டிவிகே கட்சி தொண்டர்கள்லாம் பேசுகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். கொஞ்சம் கூட அந்த பக்குவம் இல்லாமல் சில நேரத்தில் பேசிடுறாங்க. அது கொஞ்சம் ஆவேசத்தில் பேசுகிறாங்க. அது எப்படி சொல்கிறது, அந்த மேடை நாகரிகம் பொது இடத்துல பேசும்போது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப யோசித்து பேசணும். ஒருத்தவங்க காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்களா, இப்போ எத்தனை பேர் உங்களை பேசுகிறாங்க பார்த்தீங்களா? நான் அவங்க பேசுனதெல்லாம் நான் பதிவு போடவே இல்லை. இதுக்காகவும் இந்த வீடியோவும் கிடையாது. உங்களை நீங்கள் நேசிக்கிற ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு இன்றைக்கி கெட்ட பேர். ஏன் அந்த கூரையை பிடிச்சின்னு ஓடுறது? இன்றைக்கி என்னங்க ஆச்சு? தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்களாம் என் சகோதரன் மாதிரி தான், என் சகோதரிங்க. இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவ்வளோ மனவேதனையாக இருக்குது எனக்கு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஏன்னா 41 உயிருங்க. அதுவும் வயிற்றில் உள்ள ஒரு குழந்தை, அம்மாவோட குழந்தை இறந்துருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சமாக தயவு செஞ்சு யோசிங்க. இது நான் உங்கள் சகோதரனாக நான் சொல்கிறேன். எனக்கு உண்மையான மனசில் மன வலியோடு தான் நான் பேசுகிறேன். நான் இதை யாரையும் காயப்படுத்துறதுக்காக நான் பேசலை. தயவு செய்து இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது மாறுங்க. நீங்கள் ஓட்டு போடுறது, நீங்கள் தலைவரை தெரிஞ்சு அது எல்லாமே உங்களோட விருப்பம். அதெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் நேசிக்கிற தலைவருக்கே பிரச்சனை வர மாதிரி நாம் நடந்துக்கிட்டோம். சரிங்களா? தயவுசெய்து புரிஞ்சுங்க. இது நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா தயவுசெய்து எல்லாரையும் நான் மன்னிச்சிடுங்க. இது நான் என்னோடய ஆதங்கத்தில் பேசுகிறேன். யாரையும் காயப்படுத்துறதுக்காக இல்லை. இதுக்கப்புறம் ஒரு உயிர் கூட யாராலையும் போகக்கூடாதுன்னு தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நான் எந்த கட்சியும் தப்பாகவும் பேசலை. அரசாங்கம் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடாது. அதை கொடுத்த இடத்த அந்த இடத்துல மீட்டிங் போடணும்னு நினச்சி அந்த கட்சி டிவிகே அது ஏற்றுருக்கக்கூடாது. சரி, ஏற்றுக்கிட்டாங்க. மக்களாக நீங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எனக்கும் ஆசை. விஜய் சாரை பார்க்கணுன்னு நான் நிறைய அவர் வீட்டுக்கே போயிருக்கேன். சாலிகிராமத்தில் அவர் வீடு இருக்குது. அவர் வீட்டில் போய் பார்க்கணுன்னு போயிருக்கேன். பார்க்க முடியல. இது எல்லாருக்குமே இருக்க ஆசை தாங்க. அதெல்லாம் நான் எந்த குறையும் சொல்லலை. ஆனால் இடம் பொருள் ஏவல் ஒன்று இருக்குல்ல, நம்ம போகிற இடம் என்ன மாதிரி இடம்னு தெரியணும். அந்த இடத்துல நம்ம குழந்தைய கூப்பிட்டு போகணும். ஒரு ப்ரெக்னெண்ட்டாக போகணுன்றதெல்லாம் என்ன இருக்குது? முடிஞ்சால் தூரமாக வந்து ரசித்து பாருங்கள், தப்பு கிடையாது. ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. சாரி. நன்றி, வணக்கம்.